அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ நகரம் அருகே ராணுவ விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது. நியூ மெக்சிகோவில் சர்வதேச விமான நிலையம் அருகே உள்ள ஆல்புகெர்கி பகுதியில் ராணுவ விமானம் விழுந்து தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து சென்ற மீட்புக் குழுவினரும் தீயணைப்பு வீரர்களும் தீயை அணைக்க முயன்றனர். எனினும் இந்த விபத்தில் விமானம் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. விமானத்தில் ஒரே ஒரு விமானி மட்டுமே இருந்த நிலையில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே விமானம் தரையில் விழுந்து எரியும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. பப்புவா நியூ கினியில் நிலச்சரிவில் 2000க்கும் மேற்பட்டோர் உயிருடன் மண்ணுக்குள் புதைந்த நிலையில் உதவிகளை பெறுவதற்கு உதவிய பிரதான பாலம் இடிந்து விழுந்தது. மீட்பு பணிகளை தொடர முடியாதபடி அப்பகுதி நிலத்தில் நிலவும் நிலையற்ற தன்மை குறித்து ஐநாவின் இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தென்கிழக்கு டெக்சாஸில் மோசமான வானிலை நிலவி வரும் நிலையில் கனமழை கொட்டி தீர்த்தது. ஹூஸ்டன் சுரங்கப்பாதை குளமாக மாறியது. மழை வெள்ளத்தில் வாகனங்கள் தத்தளித்தபடி சென்றன. டெக்சாஸ், கென்டக்கி மற்றும் பிற மாநிலங்களில் 9,39,000 வீடுகள், வணிக நிறுவனங்கள் மின்சாரமின்றி இருளில் மூழ்கின. காசாவின் ராஃபா நகரில் மக்கள் தங்கியிருந்த முகாமில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதை கண்டித்து ஜோர்டான் தலைநகர் அம்மானில் மக்கள் மாபெரும் போராட்டம் நடத்தினர். ராஃபாவில் இராணுவ நடவடிக்கையை நிறுத்த சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டும் கேட்காத இஸ்ரேலுக்கு உலகம் முழுவதும் கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. அந்த வகையில் ஜோர்டானில் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி மக்களுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன குரல்கள் எழுப்பினர். தெற்கு பிரேசிலில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பள்ளிகள் குளமாய் மாறிய நிலையில் 1 மாதத்திற்கும் மேலாக மாணவர்கள் வகுப்பறைக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. ரியோ கிராண்டே சுல் மாநிலத்தில் கிட்டத்தட்ட 1/5 பங்கு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள் சேதமடைந்துள்ளன. விளையாட்டு மைதானங்கள் தண்ணீரில் மூழ்கின. இதனால் 1,85,000 மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளப்பெருக்கால் அம்மாநிலத்தில் 169 பேர் உயிரிழந்ததுடன் 5,85,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து வெளியேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் கண்டிப்பையும் மீறி பாலஸ்தீன நாட்டை அயர்லாந்து அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தில் அயர்லாந்து அரசாங்கம் பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்கும் முடிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஸ்பெயின், நார்வேயும் இதே முடிவை எடுத்துள்ள நிலையில் பிற ஐரோப்பிய நாடுகளும் தங்கள் வழியை பின்பற்றும் என எதிர்பார்ப்பதாக அயர்லாந்து தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதற்கான முறையான நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் இந்த வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும் என பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.